வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசி பலன் அ ஒரு பதிவில அ இன்றைய ஒரு கருத்து என்னன்னு பார்க்கும்போது, கும்பராசியோட ஒரு பலனும், கும்பராசி, மகர ராசி. இந்த கும்பராசி, மகர ராசி இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம். 1ஆம் பாதமும், 2ஆம் பாதமும் மகர ராசியிலும், ஆ 3ஆம் பாதமும், 4ஆம் பாதமும் கும்பராசியில. செவ்வாயோட நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உடலற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஆனா, உடலற்ற நட்சத்திரம்னால ஒரு ராசி ஒரு இணைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால தான் இந்த நட்சத்திரத்த ஒரு சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா, செவ்வாய் என்பது ஒரு சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப சகோதர ஒரு நிலைப்பாடை உணர வைக்கக்கூடிய நட்சத்திரம் இதுதான். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, அது கும்பராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும். இந்த அவிட்ட நட்சத்திரம்னாவே, இவங்க ஒரு ஃபயர் என்று சொல்லக்கூடியவங்க. செவ்வா ஒரு ஃபயரான ஒரு கிரகங்க. ஒரு சண்டைக்கு போகும், யுத்தத்துக்கு போகக்கூடிய கிரகம். இவங்களுக்கு எளிதாக கோவப்படுவாங்க. அ நம்ப புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவிட்ட நட்சத்திரம் தான் அவரோட நட்சத்திரம். அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணெல்லாம் சிவந்துக்கும். படத்துல நடிக்கும்போது கண்ணெல்லாம் சிவக்கிற மாரி, மூஞ்சிலாம் அப்படியே இது பண்ற மாரி. அவரு அதிகமா அந்த போலீஸோட நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு நமக்கு. அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மை செவ்வாயோட ஆதிக்கம்னால, இது ஒரு ஆக்ரோஷமான நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, கும்பராசி வர்றதுனால 2 ராசியோட தன்மைக்கு சனி பகவான் மட்டும் தான் இதுக்கு அதிபதியா வருகிறார். சனி பகவான் அதிபதியா வரும்பனால, இங்க சனி பகவான் வீட்ல இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் என்ற ஒரு நிலைப்பாடும் அப்படின்னு இருக்குது. அப்ப அங்க பலத்த குடுக்குறார். சனி பகவான் செவ்வாய்க்கு பலத்தை குடுக்குறார். பலவீனத்த குடுக்கலைங்க. அத மொத புரிஞ்சுக்கங்க. பலத்தை குடுக்குறார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப அந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய்க்கு ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இந்த ராசி பலனுக்கு பார்க்கிறோம். அந்த கும்பராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும். 2 ராசிக்கு உண்டு. அப்ப இந்த செவ்வாயோட தன்மையை அங்க எப்படி நம்மளோட ராசியை வெற்றி ராசியாக ஆக்குவது? அதாவது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஒரு அனுகூலம் இருக்கும் என்பதற்காக, இதற்கு அ மரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு மரம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரம். வன்னி மரம் தாங்க எந்த ஒரு கோயில்ல ஒரு வன்னி மரம் இருந்துச்சுன்னா, அது சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாடு. அதாவது எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த வன்னி மர வழிபாடு பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க, அவ்வளோ தோஷமும் ஆ விடுபற்றும், தோஷம் நீங்கிவிடும் என்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது வன்னி மரம் எந்த கோயில் இருந்தோ, அந்த கோயில் சிறப்பு பெறுங்க. நீங்க எந்த கோயில்ல இருந்து வன்னி மரம் இருக்கிற கோயில பாருங்க. அந்த கோயில் சிறப்பு பழங்காலத்து கோயிலா இருக்கும். அப்படிங்கிற அதே மாரி இந்த வன்னி இலையை வீட்ல கொண்டு வச்சீங்கன்னா, அந்த இத கொண்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு பணங்காசு சேரும். வெறும் ஒரு இதுல கொண்டு வச்சுட்டீங்கன்னா, பணங்காசு சேரக்கூடிய அமைப்புலாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி இவங்களோட ஒரு கடந்த காலத்தை சொல்லக்கூடியது அந்த வன்னி மரம். கடந்த காலத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியது. இவங்க கடந்த காலத்துல எது நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, தீயது பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வன்னி மரத்த வழிபாடு செய்வது, வன்னி இலைகளை வீட்ல சேமிப்பதும், இவங்க வச்சிருக்கிறதும் பணங்காசுகள் சேரும். தோஷங்கள் அண்டாது அப்படிங்கிற தன்மை. அதே மாரி நம்மளோட நிகழ்காலம் என்று சொல்லக்கூடியது விலங்காக எத சொல்றாங்கன்னா, நிகழ்காலம்னா என்ன? நம்மளோட மனசுக்கு எது சரி, எது தவறு என்று பார்க்கக்கூடியது நிகழ்காலம். அது எப்படி கரெக்ட்டா செய்யணுமா? கரெக்ட்டா செய்யலையா? அப்படின்னு சொல்றது இதற்கு என்ன ஒரு விலங்க குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது விலங்கு சின்னத்திலேயே பார்த்தா பெண் சிங்கம். அதாவது ஆண் சிங்கம் போராடாதாம். பெண் சிங்கம் தான் போராடுமாம் அப்படிங்கிற ஒரு தன்மை. பெண் சிங்கத்த குடுத்துருக்காங்க. அப்ப அந்த சிங்கம் மாரி இவங்க எப்போதுமே தன்னை எப்படியுமே ஒரு ஆக்ரோஷமா காட்டிக்குவாங்க. தன்னை எப்பவுமே அதாவது இந்த இந்த நட்சத்திரமே ஒரு கோவமான நட்சத்திரம்னு சொல்லியிருந்தேன். கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய நட்சத்திரம். ஆக்ரோஷத்தை வெளிய காட்டும். எதையுமே உள்ள வச்சுக்காதுங்க. இவங்க எதையும் உள்ள வச்சு அதாவது உள்ள வச்சுக்கிட்டு வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மையும், வெளிப்படையா நடந்துக்கூடிய ஒரு தன்மையும், ஆ உதாரணத்துக்கு நானு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தேன். அவர்லாம் சட்டசபையில பேசும்போது பார்த்தா, நமக்கே அப்படியே அப்படியே ரத்தம் அப்படி புல்லரிக்கும். அந்த அளவுக்கு அவரோட வேகம், அவரோட உணர்ச்சி வசமான ஒரு பேச்சு, ஒரு மீட்டிங்ல பேசும்போது சரி, அவ்வளோ ஒரு இதா பேசுவாரு அவரு. அந்த அளவுக்கு அவரோட தன்மைய நம்ம பார்ப்போம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேகம்னு கூட சொல்லலாம். என்ன பொறுத்தளவுக்கு. இந்த நட்சத்திரக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க. அந்த குணாதிசயங்கள் அத வெளிக்காட்டும். அவங்க அதாவது பெண் விலங்குகளே புலி சிங்கம், பெண் சிங்கம். பெண் சிங்கமா இருக்கும்போது, அந்த சிங்கம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற தன்மைய காட்டுனாங்க. ஆனா இவங்க மனசுல பார்த்தீங்கன்னா, ஒரு பொன் வண்டு மாரி. அ அந்த அளவுக்கு ஒரு அடிக்கடி இவங்க மனசு மாறக்கூடிய தன்மை. பொன் வண்டு எப்படி நிறம் மாறுமோ,
அது மாரி இவங்க மனசும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரே நிலையில இருக்காதுங்க. இருக்க விடமாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உடைப்பட்ட நட்சத்திரம். காலதேவனுக்கு 10ஆம் இடத்திலேயும் வரும், 11ஆம் இடத்திலேயும் வரும். ஆசைகளும் உண்டு, உழைப்பும் உண்டு. அப்ப தொழிலும் இவங்க வந்து மேல்நோக்கி ஒரு சரியா பார்க்கக்கூடிய தன்மை. தொழில்ல தன்னை அர்ப்பணிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையும், தொழில்ல தன்னை அர்ப்பணிச்சு, நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கும். லைஃப்பையும் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மையும் இவங்க வந்து இவங்களுக்கு அந்த தன்மை உண்டு வச்சு அதாவது இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பறவையாக அந்த பொன்வண்டு பறக்கிற ஒரு எப்படி அது வந்து நமக்கு அதை பார்த்தாவே நமக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அந்த வண்ணங்கள் மாறக்கூடிய அந்த பொன் நிறத்தில் மாறக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக வரக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன், இந்திராணி. இந்த இந்திரன் ஒரு இந்திர லோகத்தை ஆளக்கூடியவர். அவருக்கு இந்திராணிங்கிற ஒரு கிரகம், ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தன்மை. இவங்க வந்து இந்திராணியை வழிபடும் போது, அதாவது இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா தன் மனைவியை வழிபடும் போது, கூட பிறந்த சகோதரி வழிபடும் போது, தாயாரை வழிபடும் போது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படிங்கிற பெண்களால இவங்களுக்கு யோகம் என்று எடுத்துக்கலாம். அப்ப இவங்களுக்கு வெற்றி சின்னமாக வரக்கூடியது ஒரு நம்ம இந்த முரசு தான் சின்னம். வெற்றி சின்னம்னு சொல்லக்கூடிய இந்த முரசு இவங்களோட சின்னமே அதான். ஆனா வெற்றி சின்னங்கிறது மலர் கொத்து. மலர். பூ பூத்திருக்கிற மலர்கள் வந்து இவங்க வந்து அத பார்ப்பது நல்லது. இவங்க வந்து அத வந்து வணங்குவது, அத வந்து வீட்ல வச்சுக்குவது முன்னாடி ஒரு வீட்லலாம் ஒரு ஷோகேஸ்லயும் முன்னாடியே அந்த பூத்திருக்க மலரை பூங்கொத்து மாரி வச்சுக்குவதும், அத பார்த்துட்டு போவதும் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அது மாரி இந்த மலருங்கிறது செண்பக மலர். இவங்களுக்கு இந்த செண்பகம் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பூஜைக்கெல்லாம் இத பயன்படுத்தலாம். கோயிலுக்கு செவ்வாய் பகவானுக்கு இவங்க வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம்ன்றதுனால செவ்வாய்க்கிழமைக்கு செண்பக பூ போட்டு அந்த செவ்வாய் பகவான வழிபடும்போது, இவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப இயல்றையாக ஏன்னா, இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்ம சனி இருக்குது, குடும்ப சனி இருக்குது. ஏன்னா 2மே இருக்குது. இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப சனியாக இருக்கக்கூடியது. கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஜென்ம சனியாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த காலகட்டங்கள் இவங்க வந்து சனி பகவான் சொந்த வீட்ல தான் இருக்காரு. தப்பு கிடையாது. அப்ப இவங்களுக்கு வந்து குடும்பத்துக்காக இப்ப அவங்க வந்து தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. குடும்பத்துக்காக தன்னோட நிலைப்பாடை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும், குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த இந்த ஜென்ம சனிங்கிறது 7.5ங்கிறதும் இவங்களுக்கு வந்து பெருசா ஏதாவது பாதிக்குமான்னு பார்த்தா, நிச்சயமா சொந்த வீட்ல சனி பகவான் இருக்கும்போது, அது அங்க வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும்போது, செவ்வாய் அந்த நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில உச்சங்க செவ்வாய் பகவான். அதனால பாதிப்பு பெருசா எதுவும் குடுக்க மாட்டாருங்க, செவ்வாய் பகவானு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, அ அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உழைப்பே பிரதானம். உழைக்க உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாரி அதிகாரத்தன்மைங்கிறது, அது வந்து அ நம்ம வந்து எந்த அளவுக்கு காட்டணுமோ, அந்த அளவுக்கு காட்டுறது நமக்கு நல்லது. தேவையில்லாம ஒரு பிரயோகம் பண்ணும்போது, நமக்கு அங்க அவப்பேரும், நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடும் வந்துவிடும். இத காட்டி நம்மளை வந்து ஒரு மோசமானவங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துவிடும். அதனால நம்ம வந்து நம்ம கோபத்தை மனதில் அடக்கி வைத்து, அந்த கோபத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலிகள். அதனால அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து அதாவது புத்திசாலியா செயல்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆனா இவங்க புத்திசாலியா செயல்படாம, கோவக்காரங்களா செயல்பட்டுருவாங்க. அப்போ அந்த கோவக்காரங்களா நீங்க செயல்படக்கூடாதுங்க. புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா, நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி உங்களே கோவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வரக்கூடிய கோவத்தை குறைத்துக் கொண்டு, நம்மளோட செயல்பாட்டை உணர்ந்து எந்தெந்த இடத்துலயும் கோவப்படணும், எந்தெந்த இடத்துலயும் ஆத்திரப்படணும், எந்தெந்த இடத்துலயும் யார் மேலயாச்சும் நம்ம கை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை நிலையை உணர்ந்து இவங்க செயல்படும்போது, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றிய குடுக்கும். அதே மாரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்து 3ல் இருந்த 2ஆம் அதிபதியும், 12ஆம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான். ஏன்னா மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியும், கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி, 11ஆம் படி லாபாதிபதி இப்போ வந்து 4க்கு போயிட்டாரு. மகர ராசிக்கு 5க்கு போயிட்டாரு. அப்ப குரு பார்க்கிற தன்மை உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை உண்டு. அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உண்டு. அப்ப சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தத்துக்கு ஒரு செலவு, சொந்த பந்த விசேஷங்கள்ல நெறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டு. அ இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, பூமி யோகம்லாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் நெறைய இருக்குதுங்க. அந்த பூமி யோகத்தை இவங்க வந்து ஒரு சிலர் வந்து விக்கக்கூடிய அமைப்பு கூட வரலாம். ஏன்னா, பூமி யோகங்கிறது அவயோகம்னு ஒண்ணு இருக்குது. 2 யோகம் இருக்குது. அவங்க அவங்க இது எப்படி இத தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களோட சொந்த ஜாதகத்தில்
நமக்கு சாதகம் இந்த காலகட்டத்தில் எந்த மாரி இந்த பலம் குடுக்கும்? பலமா, பலவீனமா என்று பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த காலகட்டம் இவங்களுக்கு சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அந்த தசாகாலங்கள் சிறப்பு இருந்தா நிச்சயமா இது நடக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூரும் சந்திரன். மீண்டும் ஒரு ராசியில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.